திருப்பூர் ரோட். வெளிநாட்டுக்கு எடுப்பாங்க ஏடிஎம்மில் காசை களவெடுத்து போலீஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படி இதா பாருங்க கோயில் கோபுரம் எல்லாம் மட்டும் சொல்லி கேட்க சொன்னவ. இப்போ வந்து காங்கேசத்தோட துறைமுகத்துக்குள்ளால போய் போகிறோம். பீச்சுக்கு போகிற வழி இது. பின்பக்கம் வந்துருக்கோம். புதுசாக தான் தேர் எல்லாம் செய்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்க சட்டப்படி இருக்குது. ஆள் இல்லாத இடத்துல ஒரு கோவில். ஆனால் அந்த காலத்துல எல்லாம் இந்த இடத்துல ஆக்கள் இருந்தவ. இது இப்போ செல்வஜனதிக்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு கோவில்லான். என்ன பகுதியண்டா இந்த கோவிலில் சுற்றி 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நிறைய பேர் வாழ்ந்தவ. இப்போ 1-2 பேர் தான் இருக்கிறோம். இப்போ என்னென்னா அந்த காலத்தில் யாழ்ப்பாண யுத்தம் 96ஆம் ஆண்டு தான் போல் எல்லோரும் இடம்பெயர்வு நடந்தது. நாங்களும் தான் போனாங்க வழியில் போயிட்டு வந்துட்டோம். ஆனால் நிறைய பேர் போனவே அப்படியே வெளிநாடுகளுக்கு ஓடிட்டினோம் அண்டா போயிட்டினோம். இப்போ இந்த ஊரில் வந்து அவையின் நிலங்கள் சொத்து பத்து அதெல்லாம் இருக்குது. ஆனால் என்னென்னா அவையில் சில பேர் வர முடியும், சில பேர் வர முடியாத சூழ்நிலை. இது என்ன கோவில் பாருங்க. இப்போ புதுசாக இந்தியாக்காரதே பாருங்க. திருப்பூர் ரோட். யாழ்ப்பாணத்தில் ஒரு குட்டி தமிழ்நாடு நல்லா தான் இருக்குது. திருப்பூருக்கு வந்திருக்கோம் பாருங்க. நாங்கள் இப்போ திருப்பியும் இந்தியாவுக்கு வந்திருக்கோம். இந்தியாவுக்கு பைக்கில் போனாலும் நான் தான் பாருங்க. யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த பாருங்க குட்டி அம்மன் கோயில், பேச்சி அம்மன் கோயில். யார்கிட்ட வீட்டுக்குள்ளுக்கு போகிறது தெரியல, அடி வாங்க போகிறது தெரியல. எல்லாரும் வீடுகளாக இருக்குது. அங்கே கடற்கரை பீச்சடா சூப்பரா. டிப்பாட்டா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு குட்டி மாலதீவுக்கு வந்து நிற்கிறோம். பார்த்தீங்களா பைக்கில் மாலதீவுக்கு இந்தியாவுக்கு போய் இந்தியாவிலேருந்து வந்தேன் திருப்பூர். அதோட இது வந்து குட்டி மாலதீவுன்னு சொல்லலாம். இதா பாருங்க ஏன் சொல்லுங்க பார்ப்போம். மாலதீவில் இதே மாதிரி தான் கண்ணாடி தண்ணி இருக்கும். நல்லா சுத்தமாக இருக்கும், தெளிவாக இருக்கும். என்னங்க பீச்சுக்கு போகிறதுக்கே காசு உள்ளுக்கு. இங்கே வந்து இலவசமான தண்ணி இந்த நிறத்தை பாருங்க. டேய் குளிப்பாம பின்ன நீங்கள் இதே பாருங்க. இது மாலதீவுக்கு போன ஞாபகம் வந்தேன். வெள்ளமண் கடற்கரை. இங்கே கசினோனா பீச்சில் இப்படித்தான். ஆனால் தண்ணியில் நிறம் கொஞ்சம் இப்போ கலங்கி போட்டுது. நல்ல தண்ணி ஏன்னா நல்லா இருக்கும். இங்கட இஞ்சத்தியான் படகுகளோ இந்தியா காரட்ட படகுகளோ அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அங்கத்திய ரோலர் படகுகள் மாதிரி தான் கிடக்குது. தமிழ்நாட்டுக்காரட்ட தமிழ்நாட்டு பார்க்குறாங்க. எப்போ தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த அதெல்லாம் ட்ரேடர். இது ஆட்ட மீன்பிடி படகுகள். கேரளா படகு எல்லாமே இருக்கடா இங்கே. தா பாருங்க மலையாளத்தில் இருக்கும். அந்த வேறு மயிலடியன் இருக்கும் மலையாளத்தில் இருக்கும். இந்தியாவான் படகுகள் பிடிபட்ட படகுகள் போல சரியா தெரியல. தெரிஞ்சாங்க சொல்லுங்க. இங்கே ஒரு ஐயா சைக்கிளில் வர ஐயா மறிப்போம். தாத்தா இது எங்கே இருந்து வந்த படகுகள் இதுகள் உண்மையாகும். எங்க நாங்கள் இந்த ஃபோட்டோக்கள் எடுக்க வந்தாங்க. அப்போ நான் பார்த்த புதுசாக கிடந்தது. ராமேஸ்வரத்துலேருந்து இங்கே வரையணுமாங்கள் பிடிக்கிற இது எனக்கு அது எப்படி இரவுல வரும் விலகாரர்கள் வெட்டுப்படும் தானே சுலோனாக்க அந்த அதுக்காண்டி அவியல் அதுக்குள்ளே வந்தால் கொண்டு வந்து இங்கே வைப்பாங்க. ஆமி நேவி நேவி கடல் அதை போய் பார்க்கலாமோ? ஓ கேட்டுட்டு எங்கே இருக்காங்க நேவிக்காங்க? உங்கள் பக்கம் இருக்கிறாங்க. இதுக்கு அங்கே நேவிண்ட நீங்கள் சும்மா ரோட்டில் நில்லுங்க வந்து கேட்டா. இந்த இடத்துக்கு என்ன பேர் ஐயா? போய் அதுக்குள்ள போய் இல்லை இந்த இது திருப்பூர் ஒன்று இருக்குது இல்லையா? மயிலட்டி திருப்பூர் தான் அந்த இது இந்தியாவிலேருந்து திருப்பூர்னு சொல்கிற ஊர் இருக்கா? அதான் கேட்டேன். மயிலட்டி. மயிலட்டி. இந்த கோயிலுக்கு பேர்? இந்த கோயிலுக்கு வைரவிதப்பாவினோம் அது அம்மன் கோயில். இது என்ன கோயில்? நாங்கள் கிறிஸ்டின். இந்த பீச்சில் குளிக்கிறீங்களா நீங்கள்? எங்கள் இடம் பலால. நல்ல தெளிவாக இருக்குது பீச். வீடுகளை பாருங்க எப்படி இருக்காண்டு. இந்தியாவுக்குறா காங்கேசன்ல கடற்கரை இந்தா பாருங்க. ஓ
இதா பாருங்க கோயில் இந்த கோபுரம். கோயிலுக்குள்ள போகிறதுக்குள்ள நுழைவாயில். இதுதானா கட்டின கோயில். ஓ வேறு மாதிரி கட்டி வச்சுருக்காங்களே. கோயில் ஐயர் குருக்கள். பேச்சி அம்மன் கோயில் யோகசிவன். சண்டேஸ்வரர். மீனாட்சி சுந்தர். பரவாயில்ல நல்லா தான் கட்டி இருக்கிறோம். என்ன கோயிலுக்குள்ளுக்குமா கிணறு, குட்டி கிணறு. ஏடு தொடக்க போய் எத்தனை வயசுண்ணா? எத்தனை வயசு? ஏடு தொடக்க போகிறீங்களா? ஓ ஒரு கோயில் அவல். முக்கமோதமாக எல்லாம் குடிக்கணும். இது கேசரியோ? கேசரி. நன்றி. என்ன பேரா தம்பி? பிராதேஷ். இந்த பீச்சில் நீந்துறீங்களா? எவ்வளோ நேரம் நீந்துவீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு நான் செல்லக்கதிரமையில் கதைக்கிறேன். மயிலட்டியில் பேச்சியம்மன் கோயிலண்டு 100 வருஷத்துக்கு முன்பிருந்தே இருந்தது. சிறிய கோயிலாக இருந்தது. அது ஒரு பெரிய கோயிலாக்கணுமன்றவா எங்கள் மக்கள் எல்லாருக்கும் இருந்தது. இது மயிலட்டி திருப்பூர் ஒன்றிய மக்கள் இருந்து ஆரம்பத்தில் இடைக்காலத்தில் 86-87 ஆண்டில் வெள்ளக்கல்லால் வெள்ளக்கல்லில் கோயில் கட்டி கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த 90 கிலோ இடம்பெயர்ந்து போயிட்டோம். போட்டு வர அந்த கோயில் முற்றாக இல்லை. திரும்ப அந்த இடம்பெயர்ந்து போனதால் திரும்ப கொஞ்சம் பெரிய இடமா எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ எங்கள் திருப்பூர் ஒன்றிய மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக காணிகளை தந்து, ரசம் தந்து, மாட்டு காணி தர சொல்லி அந்த கோயில் கட்டிடத்தில் இருந்த காணிக்காரர் காணி தந்து எல்லாற்ற ஒத்துழைப்போடும் இப்படி ஒரு அழகான பேச்சியம்மன் கோயில் ஒன்றை உருவாக்கினாங்க. உருவாக்கி 22ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடந்தது. சிறப்பாக கும்பாபிஷேகம் செய்து அதில் இருந்து இப்போ 4 வருஷமும் திருவிழா செய்து கொண்டு வரோம். 4வது திருவிழாவும் நிறைவேற்றிட்டது. கும்பாபிஷேகம் செய்த காலத்திலிருந்து வெள்ளிக்கிழமையில் ஒவ்வொரு வெள்ளியும் அன்னதானம் இருக்குது. 100-200 மக்கள் வருவினம் அந்த வடிவாக சாப்பிட்டு பேக்கிலையும் போட்டு கொடுத்து விடுவோம். அதே போல் இந்த 3 பாடசாலை இருக்குது அண்மையில். அந்த 3 பாடசாலைக்கும் வெள்ளிக்கிழமையில் மாணவர்கள் அவ்வளோ பேருக்கும் மதிய நேர உணவு வழங்குறாங்க. வழங்கி சிறப்பாக நடந்து கொண்டு இருக்குது. இப்போ பேச்சியம்மன் ஆசீர்வாதத்தோடு நாங்கள் 2018ஆம் ஆண்டு தான் இங்கே வந்த நாங்கள் 2019 இருந்த இலவச டியூஷன் ஒரு 15 பிள்ளைகளுக்கு ஒரு வீட்டு தாவரத்தில் சேர்த்து வாங்கினாங்க. துவங்கி பிறகு அதுக்கு தேவைப்படாக இன்னொரு வீட்டு நிலையில் செய்து 1 வருஷத்தால் திரும்ப ஒரு தனியார் காணிக்கு ஒரு கட்டிடம் உண்டு அமைச்சு, தற்காலிக கட்டிடம் உண்டு அமைச்சு
அதில் ஒரு 70 பிள்ளைகள்கிட்ட படித்து கொண்டிருந்தது. இப்போ இங்கே இந்த மக்கள்கிட்ட வெளிநாட்டு உதவிகளும் உள்ளூர் உதவிகளும் சேர்த்து இப்போ ஒரு 3 மாடி கட்டிடம் ஒன்று கட்டி 3 கோடி 8 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா முடிஞ்சது அந்த கட்டிடத்துக்கு. கட்டி இப்போ 3 மாதத்துக்கு முன்னுக்கு திறப்பு விழா செய்து அதில் 120 பிள்ளைகள் வரையில் படித்து கொண்டிருக்கணும் இலவசமாக. அவைகளுக்கான கோப்பி புத்தகங்களும் கொடுத்து டீச்சராக்களுக்கு சம்பளம் கொடுக்குறது, 10 டீச்சர் இருக்கணும் அதுக்கு சம்பளம் கொடுக்குறது, பிள்ளைகளுக்கு எல்லாமே இலவசம் கொடுத்து சிறப்பாக செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அம்மாள் அஜெண்டார்களாலே தொடர்ந்து நடக்கும் என்று நம்பி செய்து கொண்டிருக்கிறோம். சரியா, நல்ல விஷயம். இப்போ இந்த கடற்கரை மற்றும் அங்கால இந்த கப்பல் போட்டுகள் இல்லாமல் அது என்னது இதில் பக்கத்தில் எல்லா மாதிரி வந்ததால பழைய கப்பல்களாக இருக்குது பழசோ அது இல்லை கொஞ்சம் 2 வருஷத்துக்குள்ள தான் இல்லாமல் இல்லை பாவிக்காவிட்டால் இதுவும் அதான் மலையாள எழுத்து எல்லாம் கிடக்குன்னு அதில் அந்த போட்டு இல்லை மலையாளத்தில் எல்லாமே இந்தியன் அவங்க எல்லாம் கணக்கு கொடியாக்கிற வேதாரண்யம் ராமேஸ்வரம் கேரக்கால் அப்படி எல்லாம் இந்தியாவில் மாறி வந்ததில் அது ஆயிரக்கணக்காக வந்து நிற்கிது. அப்போ இவியல் அரசாங்கம் சொல்ல அவியல் இல்லை மாதிரி வந்து எங்கட இந்த ஸ்ரீலங்கா இந்த தொழிலாளிகள் அதையும் இழுவப்படாது எங்கட வந்து இந்த விலை நாங்கள் விலை படுத்து பிடிய எடுக்கிறது அந்த இழுவப்படுறதுதான் அந்த விலைகள் எல்லாத்தையும் பெட்டி அநியாயங்கள் செய்கிறது. அந்த பெட்டியெல்லாம் கொண்டு போகிறது. அப்போ நாங்கள் அவைகளுக்கும் இவியலோட எங்கட மந்திரி மேத அவியலோட நாங்கள் கதைக்கலாம். எங்கட சங்கங்கள் மூலமாக நாங்கள் கதைச்சி சங்கம் மூலமாக போய் அவைகளோட கதைச்சி அவியல் எவ்வளவோ சொல்லினவை அவியலுக்கு. ஆனால் அவியல் இல்லையே மாதிரி வந்ததால் கடற்படை பிடிச்சு கொண்டு வச்சிருக்கோம். அதான் அந்த பக்கத்தால் பார்க்க தெரியும், இந்த பக்கம் அவைகள் கொண்டு விட்டு கிடக்குது. அவைய ஆக்களை வச்சு விட்டுனேன் பொருள்கள் பறிமுதல் என்று அரசாங்கம். சரியா, நன்றி ஐயா. நன்றி சொல்லி கேட்க சொன்னவ. இப்போ வந்து காங்கேசத்தோட துறைமுகத்துக்குள்ளால் போய் போகிறோம், பீச்சுக்கு போகிற வழி இது. எத்தனை படகுகள் பாருங்க, கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு உட்பட்ட படகுகள்லாம். என்ன நடந்தாலும் எனக்கு சரியாக தெரியலை, தெரிஞ்சாக்க சொல்லுங்கள். பழைய படகுகள். இப்போ நாங்கள் இப்படியே போய் கேகேஎஸ் பீச் அடியை பார்த்துட்டு அப்படியே எங்கே போகிறோம்னு சொன்னால் கீரிமலைக்கு போய் குளிக்க போகிறோம். இப்போ கேகேஎஸ் பீச்சுக்கு போகிறதுக்குரிய வழி தான். ஆனால் இந்தியாவில் வந்து கடற்கரை ஓரம் போகிறோம். அங்கேருந்து காட்டுறேன். என்னென்னா இதெல்லாம் கூடுதலாக இந்தியாவிலேருந்து பிடிப்பட்ட மீன்பிடி படகுகள்லாம் இந்தியா இப்போ எல்லை தாண்டி வந்தேன்னு சொல்லி வச்சிருக்கணும். போன முறை வரைக்கும் இருந்த கோவில்லாம் இதுவாக தண்ணி நல்ல கண்ணாடி மாதிரி கிடக்குண்ணே. இப்போ இப்படியே அங்கால தொடர்ந்து போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குமாண்டு. இதோட சரியோ இல்லைண்ணா போதோ பாதை பூட்டிட்டாங்களோ, போகலாமோ? எங்கே போகுது இந்த பாதை? இது ஆக்கலை வீடுகள் போன அதான் போன இடத்த பாதை பூட்டிட்டாங்கச்சா. இதெல்லாம் ஆக்கலை வீடுகள் பாருங்க. விநாயகர் ரோட். இது என்ன கீரிமலை ரோடு? நல்ல வேலை பிராட்டு இருப்போம். டாஸ்பின் ஹோட்டல். இப்போ இது வந்து கேகேஎஸ் பீச்சுக்கு போகிறதுக்குரிய வழி. அங்கால வந்து கேகேஎஸ் அந்த பீச் மற்றும் வந்து தல்சவனா ஹோட்டல் இருந்தால் அது எல்லாத்தையும் பூட்டி போட்டோம். அந்த இந்த பக்கத்தால் பூட்டி போனோம், போயிடாது. இது ஆர்மி கேம்ப். கேகேஎஸ் காங்கேசந்துறை ரயில்வே ஸ்டேஷன். அது அந்த பக்கத்தால் உள்ளுக்கு போகணும். ரயில் திருப்புறம். அதுதான் தல்சவனா ஹோட்டல். இந்த சிட்டி எக்ஸ்பிரஸ் யாழ்ப்பாணம் கொழும்பு. நாளைக்கு பிடிக்க நாங்கள் இந்த 5 மணிக்கு ஒழிக்கிறது. இப்போ யாழ்ப்பாணத்தில் எல்லாரும் டாக்கி போட்டு இப்போ போய் கொண்டிருக்கு.
சரிவா போ. அக்கரை கடற்கரை, இந்த அக்கரை பீச் வந்துட்டோம். அடப்பாவிரா டிக்கெட்டோ இல்லை இலவசம் போல. ஆள் இல்ல. நல்ல ஜாலியாக இருக்கிற பாருங்க ஒருத்தர். ஐயா வேற மாதிரியா இவர் யூடியூப்பில் வர போகிறார். இவருக்கு நன்றி சோப்பு போட்டு குடிக்கிறதுக்கு. அண்ணன் இந்த வீடியோ பார்த்தா கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, இஞ்சால படகுகள் எல்லாம் இருக்குது. மீனவர்களுடைய இடம். இந்தியாவில் தான் பாட்டை போட்டுட்டு பண்ண எடுத்து கொண்டிருக்கிறார். ஐயா ஜாலியா ஜாலியா நல்லா குத்தாட்டம் போடுறார் பாருங்க. பெரிய பாக்ஸை கொண்டு வந்து விட்டுட்டு சொல்லப்போனால் நல்ல இடம். இவர் வந்து ஓய்வு எடுக்கிறார் வந்து. ஐயா அந்த சித்தர் மேட்ட சமாதி எங்கே இருக்குது? சித்தர் மேட்ட சமாதியா அப்படி இருக்கு இங்கே மேப்பில். நீங்கள் இங்கே புதுசோ? சொந்த ஊர் எது கூட? காரணவாய். அப்போ இங்கே ஆக்கள் கூட இருக்கிறது. சுடலையோ இது? எங்கே இருக்கு சுடலை? அது சுடலை. இப்போ மெடிக்கிற ஆக்களை இப்போ நிப்பாடி இருக்கிறாங்களே, இவங்க எடுத்த பிரதேச எடுத்துட்டாங்க. பிரதேச இவங்களே இதை அவங்க வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டு நிறுவனம் இதை கொடுத்து செய்கிறாங்க. அந்த பிளாஸ்டிக் போட்டு எல்லாம் அந்த பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங். அப்போ இந்த ஊருக்கு நீங்கள் புதுசு எப்படி இருக்கு ஊர்? ஊருக்கு புதுசு இல்லை, நான் பழையாள் தான். இந்த வேலைக்கு புதுசு. வேலைக்கா? நான் யார் கந்தசாமி. கந்தசாமி. அப்போ இந்த ஊரில் வந்து எல்லா மக்கள் வெளிநாட்டுக்கு போட்டோம். நியர்லி 70% போயிட்டு இந்த அப்ரோட்டில். அப்போ இங்கே என்ன தொழில்? என்ன தொழில் இங்கே பிரபல்யம்? எக்ரிகல்ச்சர் தான் மெயின். விவசாயம். பட் இப்போ நெக்லெக்டட் போய் இது இப்போ எல்லாம் நிப்பாடி விட்டாங்க. அரைவாசி ஒரு செடன் பெர்சன்டேஜ் 25% தான் செய்கிறாங்க. அப்படி அது பாம்படிக்கக்கூடிய ஆக்கள் இல்லை. இதுக்குள்ள வேறங்க பாம்புகளோ? பாம்புகள் இருக்குது. இது புறம்போக்கான இடம் தானே. ஆக்கள் பிளங்குறது கூட நான் இங்கே இப்போ வெளிக்கிறேன் பார்க்குறேன். சாப்பாடு என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடு? நான் போய் வீட்டை போயிட்டான். இதுக்குள்ள வீடு இது என்ன பெனம்பழம் இப்போ விழுகிறது போல? இப்போ சீசன் தானே. அப்போ வீட்டை பெனங்காய் பணியாரமோ? இலியான் வந்துடுமே நான் பெனம்பழத்துக்கு. எங்கே நல்லது இருக்கா? இருக்கல. இது உங்களுக்கு செக்யூரிட்டி ரூமோ? அதே காலத்தில் நான் குழம்புல இருந்தேன். இந்த பிரச்சனையான காலத்தில் குழம்புல இருந்தேன். சேர்ந்து வந்த அப்புறம் எல்லாம் தோட்டம் திறவுகள் எல்லாம் இந்த முதலாளியெல்லாம் பிடிச்சிட்டான். அப்போ பார்த்தேன் அவனோட அடிப்படையில் பிள்ளைகளும் இல்லையான்னு. நீ அவன் சொல்லுவான், நான் தனி வேற பார்க்கணும்னு சொல்லுவான். நான் மெதுவாக இந்த இதில் வேலை தான். நான் 3 பேரையும் அவங்க நல்ல கம்பெனி மாகா இன்ஜினியரிங் கம்பெனிகள் ரோட்ல வேலை தெரியுமா? அதில் ஒரு 3 பேரையும் கிளாலி ஃபேக்ட்ரியில் வேலை. ஃபேக்ட்ரியில் அது நல்ல ரிப்பீட்டட். அது கம்பெனி. என்ன சம்பளம் அப்போக்கு? அப்போ 45,000. அப்போவே அப்போ 60,000. அப்போ அவங்க 2,000 வேண்டுமா? எனக்கு 3 பாதையும் தெரியுமே. அப்போ 2,000 வேண்டாம். என்ன மனுஷியை விட்டு போகல. அது வயது ஒன்று. அது சரி. இங்கே இருக்கு. அவன் வெளியே சரிகிறாரு வீசிங் குழப்பம். அப்போ இங்கே 35-40 தான் கிடைக்கும். இங்கே ஆனால் அது
ஏதோ மிஞ்சும் ஏன்டா ஊரோட ஒரு வேளை சாப்பிடுங்க சந்தோஷமா இருந்துடலாம். இருக்குல்ல இவங்க சொல்லுவாங்க இதில் வேறு 2 ஜோடிகள் சொல்லுவாங்க ஐயா நீங்கள் இங்கே போனால் சாப்பிடலாம் தானே ஃப்ரீயாண்டா எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லையே இது மனத்தில் வேலை சும்மா சாப்பிட்றேன் எப்போவும் சும்மா சாப்பிடலாம் உழைச்சி சாப்பிடலாம் ஏழாதாக்கலண்டா சொல்லலாம். இதாக போச்சு இப்போ என்ன இந்த வெளிநாடு வந்து ஒரு அமேசிங்காக போச்சு ஒரு 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 வியக்குற இதாக போச்சு எவனா வந்து காதையில் கொட்டி எல்லாம் செய்து போட்டு போகிறாள் இங்கே உள்ள இங்கே பொடிகள் என்ன செய்கிறாங்க அவங்கள குடும்பம் கஞ்சா ஒன்றுக்கு என்னோட படித்த பொடிகளே அவன் தேப்பன் வெளிநாட்டுக்கு எடுப்பான் அங்கே ஏடிஎம்மில் காசை களவெடுத்து போலீஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படிங்க வெட்டி வாங்கிக்கிறாங்க கஞ்சா கிடத்துறாங்க. ஐயோ நல்லா இப்போ நல்ல பொடிகளும் இருக்கிறாங்களே நல்ல பொடிகளுங்க அவங்கள எடுக்கிறதே அருமை விரல் விட்டுன்றது. இவங்க இப்போ வந்து இதில் விடுபடுற பொடிகள்லாம் நல்லா படித்த பொடிகள் தான் காட்டில் படித்த பொடிகள் எம்கல்ச்சியில் படித்த பொடிகள் அவங்க நல்ல தரமான பொடிகள் தான். ஆனால் அவங்களே மாறிட்டாங்க இப்படியே மாறி எல்லாம் இதுதானே இது காசு என்னென்னா ஒரு சிலர் வந்து வசதி இல்லாதவர்கள் வந்து இங்கே பெரிய ஆடம்பரமாக தின்னைக்கு இவங்களை இங்கே உள்ளவங்க பார்த்துட்டு களவெடுக்கிறது பள்ளி எடுக்கிறது. என்னுடைய சைக்கிளே எடுத்துக்கொண்டு போனவங்க என்றால் என்னடா வந்து சார் நான் நல்ல பூஜை கொண்டு வச்சு சார் வேணா சைக்கிள் தரங்க ஒரு இதில் போட்டு வரேன் சரி அவங்களோட விற்று போட்டு நான் போய் சேர்ந்து அதை வாங்கினேன் எது 16,000 ரூபாய்க்கு இங்கே கண்பில்லை விற்றாங்க விற்று போட்டு அவங்க அப்படி எல்லாம் மாறிட்டாங்க. எந்த காலத்தில் நடந்தது? இப்போ ஒரு வருஷம் 2 வயசுக்குள்ள இப்போ நடந்து அவன் சேப்பன் அடிச்சும் பார்த்தான். தலைவர் மாதிரி இருந்த காலத்தில் அதுகள் எல்லாம் இல்லை அது அப்போக்கு இந்த சேட்டைக்கு இடம் இல்லை அடிதான் ஒரு அதோ உதாட சுடலை அடப்பாவியலா சித்தர் மேட்ட சமாதியை சொல்லி கடைசியை சுடலைக்கு குடிக்கணும் வந்துட்டாங்க. யாழ்ப்பாணத்து சுடலை பாருங்க அப்படி நல்ல வடிவாக இருக்குது. அடப்பாவி இதுக்குள்ளுக்கு போகிறோம்டா என்ன இதுதான் சுடலை. சரி இதுக்கால போய் பார்க்கணும் அங்கே பூதன் என்ன செய்வான் அப்படா இதுவும் கிரா போகுது வந்து நிற்குது குட்டி போட்டு பெரிய இதுக்குள்ளே குடும்பம் நடத்தி வச்சுக்குது. இதால் போய் பார்ப்போமே வாடா டே வாடா உடனே கொடுக்குறாங்க வாடா டே டே கவனம் பார்த்துடுதே நான் பாரு சுடலைக்குள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன இருக்கு நெஞ்சுக்கலாம்னா சித்தர் சமாதி இருக்கு. டே மோட்டத்துக்கு கவனம் பெரிய நான் எல்லாம் கைவிடப்பட்டாச்சு போல சுடலை. குப்பை மூடுற அஞ்சால இந்த குப்பை இந்த நியாய கிளம்புதல் குப்பையை கொண்டு காட்டிப்படுறோம்.